வெல்கம் டு நெல்லை ஜெயா சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து முருங்கை இலை சூப் எப்படி பண்றதுங்கிறத பார்க்க போறோம். இப்பெல்லாம் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஃபுட் தான் நம்ம நிறைய எடுத்துக்கணும்னு எல்லாருமே அட்வைஸ் பண்றாங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கும் அது தேவை இப்போ உள்ள காலகட்டத்தில். அந்த மாதிரி நேரத்தில் எதிர்ப்பு சக்தி உள்ள இந்த முருங்கை இலை சூப்பை வந்து நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். முருங்கை இலையில வந்து நிறைய அயன் இருக்கு, ரிச் இன் அயன். நம்மளுக்கு அனிமிக் அப்படின்னாலே நம்ம இந்த முருங்கை இலை ஆர் பீட்ரூட் இந்த மாதிரி இதை சூப் போட்டு நம்ம குடிக்கும்போது நம்மளுக்கு வித்தின் 15 டேஸ்லேயே நம்மளுக்கு வந்து அந்த ஹீமோகுளோபின் லெவல் வந்து நல்ல நார்மல் ரேஞ்சுக்கு வந்துடுது. இது நானே அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். அதனால் வந்து இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இந்த மாதிரி முருங்கை சூப்பு பண்ணி. இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. அயன் மட்டும் இல்லை, அயன் நம்ம வந்து எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்குலாம் இது வந்து முருங்கையில சூப்புனே தெரியாது, அந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இதை நீங்கள் அந்த சூப்பை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு இடி உரல் எடுத்துக்குவோம். அதில் வந்து நம்ம வந்து மிளகு, சீரகம், அந்த மல்லி விதை இவ்வளோத்தையும் நம்ம நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் ஆக்க வேண்டாம், அப்படி ஒன்றும் பாதியமாக நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதை லைட்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேயே பூண்டு, அந்த இஞ்சி இதையும் போட்டு நம்ம நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே இந்த சூப் இதுக்கெல்லாம் நம்ம வந்து மிளகு வந்து அப்பப்போ நம்ம வந்து அதை க்ரஷ் பண்ணி போட்டால் தான் வாசனையும் நல்லாயிருக்கும். வாசனை நல்லா இருக்கும்போதே அதோடைய சுவையும் நமக்கு நல்லா தூக்கலாக இருக்கும். இந்த அளவு நம்ம அதை இடித்து எடுத்துருக்கோம். இப்போ இதோட அந்த இஞ்சி துண்டு போட்டுக்கலாம். எடுத்து வச்சிருக்க அந்த பூண்டையும் லைட்டாக இடிச்சுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டே நம்ம நல்லா இடிச்சு வச்சுக்கிட்டோம் பாருங்க. இப்போ நம்ம இந்த இடிச்சு வச்சது அந்த முருங்கை இலை, வெங்காயம், தக்காளி எல்லாம் நம்ம குக்கர்ல சேர்த்து நம்ம விசில் போடணும். நம்ம குக்கர் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்ல 2 டீஸ்பூன் பாசி பருப்பு எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். முருங்கை இலையை நல்லா கழுவி அந்த காம்போட எடுத்துக்கோங்க, அது நல்லது. இந்த காம்புலையுமே எல்லா சத்தும் நமக்கு இருக்கு. முருங்கை இலையில எவ்வளோ சத்து இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நான் முருங்கை கீரை பொரியல் ஒன்று போட்டிருக்கேன், அதில் சொல்லியிருப்பேன். இந்த காம்போட இளம் காம்பு, அதனால இளம் காம்போட நீங்க போட்டுக்கோங்க. அந்த சூப் ரொம்ப நல்லா இருக்கும், எல்லா சத்தும் நமக்கு கிடைக்கும். நம்ம அந்த மாதிரி இடிச்சு வச்சிருக்க அந்த மிக்ஸை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம். உப்பு, 1 டீஸ்பூன் கீ. இந்த கீயை வந்து நீங்க ஃபர்ஸ்ட்லயும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா லாஸ்ட்ல நம்ம அதெல்லாம் சூப்பா அதை வடிகட்டணும், அதில் கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம சூப்புக்கு தேவையான எல்லாத்தையும் உள்ள சேர்த்துட்டோம். நம்ம வந்து குக்கரை மூடி ஒரு 4 விசில் போட்டுக்குவோம். நம்மளுக்கு எவ்வளோ சூப் தேவையோ அந்த அளவோட 1 கிளாஸ் தண்ணி கூட ஊற்றிக்கோங்க. நீங்கள் இதில் கொஞ்சம் வெஜிடபிள் வேணும்னா கேரட் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு கேரட் வெட்டி போட்டுக்கலாம். இல்லைன்னா பீன்ஸ் இருந்தால் ஒரு சின்ன துண்டு, ஒரு 2 துண்டு பீன்ஸை உள்ள வெட்டி போட்டுக்கலாம். நம்மளுக்கு பேலன்ஸ்டாக நம்மளுக்கு அந்த விட்டமின், மினரல்ஸ், கால்சியம் எல்லாமே நம்மளுக்கு பேலன்ஸாக நம்மளுக்கு கிடைச்சிடும். அந்த மாதிரி நான் பாசிப்பருப்பு ஏன் சேர்த்துருக்கேன்னா ப்ரோட்டீனும் நமக்கு அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சூப்பு கொடுக்கும்போது அது ப்ரோட்டீனும் நம்மளுக்கு கிடைச்சிக்கிடும். இப்போ ஸ்டீம் வந்துட்டு வெயிட்டை போட்டு ஒரு 4 விசில் போட்டு நம்ம பார்க்கலாம். இந்த முருங்கைக்கீரை சூப்புக்கு ஒரு 4 விசில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணும்போது அப்படி கமன்னு அந்த நெய், அந்த மிளகு, சீரகத்தோட வாசனை அவ்வளோ ஒரு நல்ல வாசனை, அப்படியே இந்த மட்டன் சூப் வாசனை அப்படி வருது. இதை இப்போ நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வடிகட்டி இருக்கும். கொஞ்சம் இதில் உள்ள அந்த தக்காளி, அந்த பூண்டுடைய இதுவும் ஃபுல்லாக நம்மளுக்கு இறங்கணும். நல்லா விசில் போட்டதில் நல்லா அதோடைய சத்து இறங்கியிருக்கும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக அதை மேஷ் பண்ணி விட்டு திருப்பி இந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றி திருப்பி நம்ம ஒருக்கா வடிகட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு பருப்பு கடையிறத வச்சு லைட்டாக இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. பிளெண்டரில் போட வேண்டாம், நம்ம இந்த மாதிரி லைட்டாக மேஷ் பண்ணி விட்டாலே போதும். தக்காளி, பூண்டு, இந்த வெங்காயத்தில் உள்ளது எல்லாமே நல்லா இறங்கிடும். இப்போ இதை கொஞ்சம் நல்லா அந்த மத்த வச்சு கடைஞ்சி வச்சிருக்கோம். அந்த தண்ணி, அந்த சூப் தண்ணியை திருப்பியும் உள்ள ஊற்றி நல்லா கலக்கிட்டு திருப்பி ஒருக்கா அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அப்போ எல்லா சத்தும் நம்மளுக்கு பேலன்ஸாக கிடச்சிக்கிடும். நல்லா கலக்கி விட்டுட்டு திருப்பி அந்த ஃபில்டரில் நம்ம அதை ஃபில்டர் பண்ணிப்போம். இப்போ வந்து சூப் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கணும்னா கொஞ்சம் நெய் கூட வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க, ரொம்ப நல்லது. எப்பவுமே டெய்லி 1 டேபிள் ஸ்பூன் நெய் நம்ம சேர்த்துக்கலாம்னு சொல்லி சில டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க. அதனால் நெய் நீங்கள் ஹோம்மேட் நெய்னா தாராளமாக குழந்தைங்களுக்கு சேர்த்து தரலாம்.
நம்மளுக்கு இது பெப்பர் காரம் போதலை அப்படின்னா திருப்பி நீங்கள் கொஞ்சம் லைட்டாக பெப்பர் க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். எப்போவுமே ஒரு முருங்கை சூப்புனா அதோடைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கணும்னா கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கணும். அப்போ ஃபுல்லாக நம்மளுக்கு அப்படி கிடைக்கும். அந்த நம்மளுக்கு தேவையான அந்த அயன், கால்சியம், விட்டமின்ஸ்லாம். கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஊற்றிருக்கேன், அவ்வளோதான். அழகாக ஒரு 11 o'clock நம்ம அந்த மாதிரி குடித்த அன்னைக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தானது. முருங்கைக்கீரையில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. நம்ம சூப் இப்படி வாரத்தில் 2 நாள் 3 நாள் நம்ம குடிக்கும்போது நம்ம பிளட்டு வந்து நல்லா பியூரிஃபை ஆகும். இப்பொழுது சுவையான முருங்கைக்கீரை சூப் ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே மட்டன் போன் சூப் மாதிரியே இருக்குது. நம்ம அந்த குக்கரை ஓப்பன் பண்ணும்போது அப்படி கப்புன்னு ஸ்மெல், அப்படியே மட்டன் போன் சூப் ஸ்மெல் வந்துச்சு. ஏன்னா அந்த மிளகு, சீரகம், அந்த கீ அதோட ஸ்மெல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லா இருந்து விரும்பி குடிப்பாங்க. ஏன்னா வந்து முருங்கை இலைனே சொல்ல முடியாது, அந்த அளவு டேஸ்ட். கண்டிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள இந்த சூப்புகளெல்லாம் இந்த வீட்டில் இருக்கும்போது பசங்களுக்கு கண்டிப்பாக செய்து தாங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அன்றில் தான் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.